வணக்கம் நண்பர்களே, வாங்க நாம இன்னைக்கு வடித்த சாதத்தில் தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். அதில் கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் நறுக்கியிருக்கேன். ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கோங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு சேர்த்து அது சேர்த்துனீங்கன்னா நல்லா சீக்கிரம் வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலையை போடுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு பல் பூண்டு கூட தட்டி போடலாம். நான் ஒரு பல் பூண்டு 2 பச்சை மிளகாவையும் போட்டிருக்கேன். போட்டு இது நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன் திரும்பி. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், சிவப்பு மிளகாய் போட்டு அது சீரகம் போட்டு அது பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு பல் பூண்டு, கொஞ்சம் கறிவேப்பிலையை போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குங்க. நல்லா சீக்கிரம் வெந்துடும். இது நல்லா வேகட்டும். நான் 1 கப் சாதத்துக்கு 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதில் 2 தக்காளியை நான் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். 1 தக்காளியை பொடியாக நறுக்கியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஒரு தக்காளியை நறுக்கி போட்டிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாம். பேஸ்ட் விட்டாச்சுங்க. இது நல்லா கொஞ்சம் திக்காகட்டும் பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வாங்க நாம் என்னென்ன காரம்லாம் இதில் சேர்க்கலான்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் நல்லா திக்காகட்டும். இந்த தக்காளியோட ஜூஸு ஃபுல்லாக வத்திடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நாம் 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ சாதம் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் 1 கப்பு தான் எடுத்திருக்கேன். அதனால் நான் 1 கப் 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் டர்மரிக் எடுத்திருக்கேன். இதை போட்டு நல்லா கலக்குங்க. கலக்கி இது நல்லா திக்கு பேஸ்ட்டாக ஆகணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பேஸ்ட் மாதிரி வரணும். உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கணும். வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஜூஸ் எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நல்லா திக்கு பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இதை நல்லா கலரி கொடுத்துட்டு நம்ம ஆற வச்ச சாதத்தை போட்டு இதில் போட்டு கலரிடலாம். கலரிட்ட பிறகு கொத்தமல்லி தூவி நாம் பரிமாறலாம். பாருங்கள், ஆறின சாதத்தை போட்டு நல்லா கலரியாச்சு. அருமையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி சாதம் வடித்து இந்த முறையிலையும் செய்யலாம். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த தக்காளி சாதம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.